ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே டேட்டா டைப்ஸில் 4 இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப்ஸ் லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்டு, டிக்ஷனரி நாலுமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் காம்ப்ரஹென்ஷன் அண்டு ஸ்லைசிங் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காம்ப்ரஹென்ஷன். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா லிஸ்ட்டுக்கான எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுக்கான எலமெண்ட்ஸை நம்ம டைரெக்டாக ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றா நம்ம இன்புட்டாக வாங்கி அதை அப் அண்டு ஃபங்க்ஷன் வழியாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லை ஒரு ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வரக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம அப் அண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம அந்த லிஸ்ட்டில் நம்ம அப்பன் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை சேர்க்க முடியும். அப்படி இல்லாமல் ஒரே ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண முடியும் ஒரு லிஸ்ட்டில் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 4 6 8 10 கொடுத்துருக்கோம். இப்படி இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், L1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 2, 11, 2 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ 2லேருந்து 11க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸில் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா L1லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு 2 4 6 8 10 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் என்ன, இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த லைன்லேயே நம்ம ஒரே லைன்லேயே ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். அதில் நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ஒரே லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 2லேருந்து 11க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸில் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த வேல்யூஸை L1ங்கிற லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் நான் இஃப்பையும் சேர்த்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ L2 அப்படிங்கிற லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 11 இப்போ 1 to 10 வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ நான் பக்கத்தில் என்ன கொடுக்குறேன், இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் 2 அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் 2 டபுள் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்ததுன்னா அந்த வேல்யூ L2வில் ஆட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிஷனை மென்ஷன் பண்ணிட்டேன். இப்படி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அதே 2 4 6 8 10 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியும் காம்ப்ரஹென்ஷன் லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாரோடு சேர்த்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரே லைனில் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷனாக கொடுத்து நம்ம வேணுங்கிற வேல்யூஸை க்ரியேட் பண்ணி அதை நம்ம லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இதெல்லாம் தான் லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறது சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் விச் ஹெல்ப்ஸ் டு க்ரியேட் எ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஒரே லைன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அது இங்கே பைத்தானில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ரேஷன். ஒரே லைனில் நம்மளால் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அதை நம்ம ஒரு லிஸ்ட்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதை நம்ம செஞ்சு பார்க்குறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்ன காரணம்னா காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். அப்போ எப்போதுமே ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அந்த கண்டிஷனை செப்பரேட்டாக கொடுக்கணும், அதை தனியாக எவாலுவேட் பண்ணணும், அதுக்கான கண்டிஷன் தனியாக கொடுக்கணும். அதே மாதிரி லூப் யூஸ் பண்ணி செப்பரேட்டாக இப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரே லைன்லேயே இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டே அதோட கம்பைண்டாக கொடுத்து கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸை லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டியூப்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த டியூப்பிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டியூப்பிள் காம்ப்ரஹென்ஷன் ஒன்று கிடையாது, லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் இருக்குது. அப்போ டியூப்பிள் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா நான் அந்த டியூப்பிளோட கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு இல்லையா, டியூப்பிள்னு கொடுத்துருக்கேன் நான் இங்கே. TUP இஸ் ஈக்குவல் டு டியூப்பிள். இது கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டரை காம்ப்ரஹென்ஷனோட சேர்த்து யூஸ் பண்ணி நாம் சிங்கிள் லைனில் செட் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணி அதை டியூப்பிளாக கன்வெர்ட் பண்ணி டியூப்பிள்ங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி டியூபிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது பாசிபிள்.
ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் இருக்குது, ஆனால் டியூபிள் காம்ப்ரஹென்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோன்னா டியூபிள் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம காம்ப்ரஹென்ஷனோடு சேர்த்து யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற செட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணி அதை டியூப்பிளாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய் பர்சன்டேஜ் டு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் ஆட் நம்பர்ஸ். அப்போ நம்மளுக்கு என்ன ஆட் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 9 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டு காம்ப்ரஹென்ஷன் இருக்குது. செட்டு காம்ப்ரஹென்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம செட்டு க்ரியேட் பண்ணணும்னா அந்த பிரேஸ்க்குள்ளே லிஸ்ட்டுக்கு நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா டியூபிள் அப்படின்னு சொல்லும்போது டியூபிள் காம்ப்ரஹென்ஷன் கிடையாது, டியூபிள் பேராந்திசிஸ் தான் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். டியூபிள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். செட்டு காம்ப்ரஹென்ஷன் இருக்குது. அப்போ இருக்குதுன்னு சொன்னால் இந்த கேர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ், எக்ஸோட ப்ராடக்ட் வேல்யூஸ் x*2 ஃபார் x இன் ரேஞ்ச் ஆஃப் 1,5 அப்படின்னு நான் கொடுத்து காமிக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸோட ப்ராடக்ட் எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூஸை எக்ஸுக்கான ரேஞ்சு கொடுத்துருக்கேன், 1 to 5ன்னு கொடுத்துருக்கேன். இந்த வரக்கூடிய அவுட்புட்ஸை செட்டாக நான் க்ரியேட் பண்ணி செட் 1ங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ செட்டு காம்ப்ரஹென்ஷன் அவைலபிள். அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டை ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம செட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன். டிக்ஷனரினா கீ வேல்யூ பேர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். கீயும் வேல்யூவும் சேர்த்து கொடுக்குறது தான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த மாதிரி டிக்ஷனரியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்ப்ரஹென்ஷன் யூஸ் பண்ணி. அதையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். அப்போ ஒரு டிக்ஷனரி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு வேரியபிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் dict1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் இந்த ஸ்கொயர் பிரேஸ்க்குள்ளே தான் கொடுக்குறோம். x:(x $2) எக்ஸ்போனன்ஷியேஷன் வேல்யூ. அப்போ நான் இந்த மாதிரி எப்போதுமே கோலன் கொடுத்து தான் கொடுக்கணும். கீ வேல்யூ பேர் கீ கோலன் வேல்யூ இப்படி தான் கொடுக்க முடியும். தான் டிக்ஷனரி ஃபார் x இன் ரேஞ்ச் ஆஃப் 1,5ன்னு கொடுத்துரு. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, அதோடைய 1/2 வேல்யூ பக்கத்தில் கோலனுக்கு அப்புறம் வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரி கீ வேல்யூ பேர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது மாதிரி நம்ம டிக்ஷனரிக்கான காம்ப்ரஹென்ஷனும் இருக்குது. அப்போ டிக்ஷனரியில் கூட வேல்யூஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும், கீ வேல்யூ பேர்ஸை க்ரியேட் பண்ணணும்னா காம்ப்ரஹென்ஷன் டெக்னிக்கை ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் இங்கேயும் பார்க்கலாம். அவுட்புட்டில் 1:1 2:4 3:9 4:16 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துருக்கு. ஸோ நம்ம கொடுத்த ப்ராடக்டை இந்த அவுட்புட்டை க்ரியேட் பண்ணிடுச்சு செட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதுவும் பாசிபிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லாமே நம்மளுக்கு செட்டு காம்ப்ரஹென்ஷன் இருக்குது, டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன் இருக்குது. டியூபிள் மட்டும் இல்லை, நம்ம டியூபிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இந்த காம்ப்ரஹென்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டை சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணுறது தான் காம்ப்ரஹென்ஷன். ஆனால் லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த காம்ப்ரஹென்ஷனில் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபாரோடு சேர்த்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணியும் வரக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது நம்ம சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரஹென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், டியூப்பிளும் க்ரியேட் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி, டியூப்பிள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி செட்டு காம்ப்ரஹென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம், டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்லைசிங் அப்படிங்கிற டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராக்டிங் எ பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த லிஸ்ட், சப்லிஸ்ட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஸ்ட்ரிங்குக்கும் உண்டு, அதையும் நம்ம தனியாக ஒரு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கிலேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் லிஸ்ட்டுலேருந்து ஒரு சப்லிஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லைசிங் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட்டு 1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் அந்த ரேஞ்சை நான் மென்ஷன் பண்ணுறேன். ரேஞ்சு கொடுப்போம் இல்லையா, ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்துருப்போம். அதுவும் பார்த்திங்கன்னா ரேஞ்சு தான். ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ இருக்கும். இப்போ இந்த ஸ்லைசிங்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் வேல்யூ கோலன் ஸ்டாப் வேல்யூ இருக்கும். அப்போ 0:3 நான் கொடுத்தேன்னா 0 1 2 3 வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அப்படி இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் மட்டும் வரணும்னா 0:2ன்னு நான் கொடுத்துக்கலாம். அதை நான் மாற்றி காமிப்பேன் உங்களுக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த கிவன் லிஸ்ட் இஸ் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கணும். அதுதான் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்போ 2 வேல்யூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 0:2 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அப்போ இந்த மாதிரி லிஸ்ட்லேருந்து சப்லிஸ்ட் வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஸ்லைசிங் மெத்தட், ஸ்லைசிங்னால் இந்த கோலன் யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம சப்லிஸ்ட் வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது. இந்த சப்லிஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலையே இந்த ஸ்லைசிங் மெத்தட்லேயே வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் லிஸ்ட்டோட வேல்யூஸை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம அடுத்த டெக்னிக்கில் அடுத்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தது காம்ப்ரஹென்ஷன், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணி சப்லிஸ்ட் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்டிங் எவ்ரி செகண்ட் எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட். அப்போ எவ்ரி செகண்ட் எலமெண்ட் ஆஃப் த லிஸ்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அந்த லிஸ்ட்டு 1 அப்படின்னு பார்க்குறதுல 0 கோலன் இதில் வரைக்கும் மேக்ஸிமமாக இருக்குது. பார்த்திங்கன்னா 2 வந்து 0th பொசிஷனில் இருக்குது. அப்போ 0 1 2 3 4 5 மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 12ங்கிறது 5th பொசிஷனில் இருக்குது. அப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 5ன்னு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 0 கோலன் 5 கோலன் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எவ்ரி செகண்ட் எலமெண்ட் வருது. இப்போ 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 வந்துருக்கு. இப்போ லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் 2 1 4 3 5 12ன்னு இருக்குது. எனக்கு வந்து 2 4 5 அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. நான் என்ன கொடுத்துருக்கேன், லிஸ்ட் 1 ஆஃப் 0 கோலன் 5 கோலன் 2, 0 ஸ்டார்ட் வேல்யூ, 5 ஸ்டாப் வேல்யூ, 2 வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ எவ்ரி செகண்ட் எலமெண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஸ்லைசிங் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்ரி செகண்ட் எலமெண்ட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. அடுத்தது திரும்ப ஸ்லைசிங்கில் இன்னொரு வெரைட்டி பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான டெக்னிக்கை அடாப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ லிஸ்ட் 1 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோலன் அப்படின்னு கொடுத்துறேன். அப்படின்னா நான் என்ன அர்த்தம்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நான் 0ன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாப் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். நான் கோலன் 5ன்னு கொடுத்தேன்னா நான் ஸ்டாப் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல. ஸ்டார்ட் வேல்யூ 0 தான். இப்போ 0லேருந்து ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸு அப்படியே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது. 2 1 4 3 5 எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கோலன் 5ன்னு கொடுத்துருக்கேன். கோலன் 5னா ஸ்டார்ட் வேல்யூ 0ன்னு அர்த்தம். 0ங்கிறத கொடுக்க வேண்டாம். கோலனுக்கு அப்புறம் ஸ்டாப் வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டேன். அப்படின்னா 5ன்னு கொடுத்தா 4ல் எண்ட் ஆகும். ஸோ 2 1 4 3 5 எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இப்போ 5ன்னு கொடுத்தா 4 வரைக்கும், 4th எலமெண்ட் வரைக்கும். 2 வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0th பொசிஷனில் இருக்குது. 1 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. 4 வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. 3 வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது. 5 வந்து 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி இப்போ நான் 1 கோலன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து, அதாவது 1 இருக்கிறதுலேருந்து அவுட்புட் கிடைக்கும். 1 4 3 5 12 அது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. 1 கோலன் நான் கொடுத்ததுனால 1 ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லிட்டேன். கோலன் எண்டிங் பொசிஷன் நான் சொல்லலை. அப்போ எண்டிங் பொசிஷன் சொல்லலைன்னா அப்போ கடைசி எலமெண்ட் வரைக்கும் எடுத்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நான் கோலன் 5 கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் நான் சொல்லலை. ஸ்டார்டிங் பொசிஷன் 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து 4 எலமெண்ட்ஸ் வரைக்கும் 0 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லாமலும் சொல்லலாம், எண்டிங் பொசிஷன் சொல்லாமலும் சொல்லலாம். ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லலைன்னா 0லேருந்து எடுத்துக்கும். எண்டிங் பொசிஷன் சொல்லலைன்னா லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் எடுத்து அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ இது இப்படி ஸ்லைசிங்கில் நம்ம எந்த பொசிஷனை வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கோலன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் பொசிஷன் கோலன், எண்டிங் பொசிஷன் கோலன், ஸ்டெப் வேல்யூ, இந்த ஸ்டெப் வேல்யூ நம்ம ஸ்கிப் பண்ணி கொடுக்கலாம். ஸ்டெப் வேல்யூ சேர்த்து கொடுக்குற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் ஃப்ரம் தி லாஸ்ட் எலமெண்ட் டு த ஃபஸ்ட் எலமெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் வரணும்னு நினச்சோம்னா கோலன் கோலன் -1 கொடுப்போம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் 1 ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கோலன் கோலன் -1 கொடுக்கும்போது அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் நம்மளுக்கு ஃப்ரம் லாஸ்ட் டு ஃபஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் வரணும்னு நினச்சோம்னா
நம்ம இந்த மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு 2 இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அதாவது ஸ்டார்டிங் போர்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டோம், எண்டிங் போர்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டெப் வேல்யூ மட்டும் -1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது ஃப்ரம் ரிவர்ஸில் நம்மளுக்கு அவுட்புட் ரிவர்ஸ்னால் 12, 5, 3, 4, 1, 2 இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இதுதான் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே கொடுத்தது எல்லாமே பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் தான். அப்போ இங்கே பார்த்தா நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் லாஸ்ட் பொசிஷன் டு ஃபஸ்ட்டு பொசிஷன், லாஸ்ட்டு பொசிஷன் 12 இருக்கு இல்லையா, அதுக்கான வேல்யூ -1 எடுத்துக்கும். அதுக்கு முன்னால் இருக்கிற பொசிஷன் -2ன்னு எடுத்துக்கும். இது மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் ஃப்ரம் லாஸ்ட் டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் -4:-1 கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் -4னால் 4 இருக்கக்கூடிய பொசிஷன் -4. அப்போ அதுலேருந்து -1னா -1 வந்து எண்டிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா -2 வரைக்கும் ஒர்க் ஆகும். -4, -3, -2 மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 2, 3, 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியும் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸ்லைசிங் மெத்தடில். அப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பொறுத்தளவில் லாஸ்ட் டு ஃபஸ்ட், லாஸ்ட்டு எலமெண்ட்டுக்கான வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா -1, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூக்கு பார்த்திங்கன்னா -2 இந்த மாதிரி கவர் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் -4: அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துட்டு விட்டுறேன். அப்படி கொடுத்திங்கன்னா -4லேருந்து ஆரம்பிச்சு -4 இருக்கக்கூடிய பொசிஷன் 4, 3, 5, 12 இது கூட எல்லா எலமெண்ட்டையும் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு எடுத்து அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். -4 ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லிட்டோம். நான் கோலனுக்கு அப்புறம் எண்டிங் பொசிஷன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் கடைசி எலமெண்ட் 12 இருக்கிற வரைக்கும் எலமெண்ட்டை எடுத்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். 4, 3, 5, 12. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லைசிங் டெக்னிக்கில். அதே மாதிரி காம்ப்ரஹென்ஷனும் நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறது, லிஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், செட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரியில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். டியூப்லும் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.